தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கேரளாவிற்கு தப்பி சென்றதாக தகவல் வெளியான நிலையில் தனிப்படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். நெல்லை மாநகர் பகுதியான டவுன் பகுதியில கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் கொலை செய்யப்பட்டாரு. வக்பு வாரியத்துக்கு சொந்தமான 32 சென்ட் நில விவகாரத்துல தன்னை 30க்கும் மேற்பட்டோர் கொலை செய்ய முயற்சிப்பதாக அவர் சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில அந்த கொலை ஒருவேளை தான் கொலை செய்யும் பட்சத்தில் கொலையாகும் பட்சத்துல யாரெல்லாம் அந்த கொலைக்கு தொடர்பு அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி, அதே மாதிரி அவரோட மனைவி நூறு நிஷாவோட சகோதரர்கள் ஒரு 3 பேர் உள்ளிட்ட ஒரு 30க்கும் மேற்பட்டவரை சுட்டிக்காட்டியிருந்த நிலையில போலீசார் அதன் அடிப்படையாக கொண்டு விசாரணை தொடங்கிய நிலையில போலீசாரை தாக்கிட்டு தப்பிக்க முயற்சி செய்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக்கை போலீசார் சுட்டுப்பிடிச்சாங்க. நூறு நிஷாவை தற்போது வரை கைது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அவர் தேடுதலுக்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில 3 தனிப்படைகள்ல ஒன்று கோழிக்கோடு பகுதிகளையும் மற்றொன்று மலப்புரம் பகுதிகளையும் தற்போது தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்குது. மற்றொரு படையானது தற்போது தமிழகத்தில் உள்ள ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் எங்கேயும் பதுங்கி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தற்போது தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த கொலை தொடர்புல 5க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை கைது செய்யப்பட்டு 17 சிறுவன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில இந்த வழக்குல மேலும் யாருக்கெல்லாம் தொடர்பு அப்படிங்கிறது குறித்து மேலும் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தற்போதைய நிலவரி வரை ஏறத்தாழ ஒரு 6க்கும் மேற்பட்டோர் தற்போது சந்தேக வலயத்தில் இருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவித்திருக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.